சார் மகரம். மகரம் வந்து நிலம், லேண்ட், நிலம். கும்பம். சரிங்களா? இப்ப நான் நடத்தி கொடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் மீனம் என்ன சார் சொன்னீங்க? மீனம் நீர், நீர். அதான் கேட்டேன், மீன் எங்க இருக்கும்ட்டு. சார் கும்பத்துக்கு சார், கும்பத்துக்கு காற்று. சார் சார் பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டே இருக்கு சார். அது ஒன்னும் இல்லைங்க, யாரோ ஒருத்தர் மைக் ஆஃப் பண்ணல, 2 பேர் மைக் ஆஃப் பண்ணல. சுமதி, யசோதா 2 பேர் ஆஃப் பண்ணல. ஒரு டவுட் கேளுங்க சார். இதுல பஞ்சபூதங்களோட இதுதானே சார் சொல்றோம். ஆனா ஆகாயம் வந்து இதுல எந்த இதுலயுமே வராதுங்களா சார்? வராதுங்க. பஞ்சபூதம்ன்றது ஹெட்டிங்க, ரொம்ப உள்ள போவாதீங்க. இந்த பேசிக்கை வச்சுதான் நம்ம பேச்சுலர் கூட கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? நீங்க வந்து ஜோசியக்காரன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜோதிடத்தின் மூலயமா டாக்டர் பேட்சுடைய ஃப்ளவர் ரெமடியை கம்பேர் பண்ணி தீர்வு எடுக்க போறோம், அவ்வளவுதான். செவ்வாய் சொல்லிருக்கீங்க. அதிபதி வந்து செவ்வாய்னும் பொழுது இது வந்து நீர் தத்துவம், நீர், வாட்டர், நீர். கட்டாயமா பண்றாங்க. மேஷராசி நெருப்பு, செக் பண்ணிக்கங்க. மேஷராசி நெருப்பு, ரிஷிபம் நிலம், மிதுனம் காற்று. சார் நான் சொல்லட்டா? நான் சொல்றது நல்லா இல்லையான்னு தான் அடுத்தது நான் கேட்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க. யாருன்னு தெரியலையா அது? சொல்லுங்க. ரைட், சொல்லுங்க. மிதுனம் ஸ்டார்ட் பண்ணி. மிதுனம்ல கரெக்டா சொல்லுங்க. கடகம் நீர். மிதுனம்ல இருந்து வாங்க. மிதுனம் காற்று. கடகம் நீர். சிம்மம் நெருப்பு. ஓகே. கன்னி நிலம். ஓகே. காற்று. ஓகே. விருச்சிகம் நீர். ஓகே. தனுசு நெருப்பு. ஓகே. மகரம் நிலம். ஓகே. கும்பம் காற்று. ஓகே. மீனம் நீர். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ரைட். இப்ப யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த கண்டினியூவா சொல்லுங்க, அந்த மேஷம், ரிஷபம், மிதுனம் அந்த பேர். அந்த டீடைலோட சார், எல்லா டீடைலோட சார். ஆஹா, பேர் மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. ரிஷபம், மிதுனம், ஓகே. 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 விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ரைட். இப்ப வந்து அந்த வீட்டினுடைய ஓனர் பேர் யாருன்னா சொல்லுங்க. ஓனர் பேர் மீன்ஸ் அதிபதி. நான் ஓனர்னு சும்மா சொல்றேன், நீங்க வெளியே போய் ஓனர்லாம் சொல்லாதீங்க. நான் சும்மா மைண்ட்ல டக்குன்னு ஏறணுன்றதுக்காக அப்படி சொல்றேன். அந்த வீட்டினுடைய அதிபதி அப்படிதான் சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜில. நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அந்த வீட்டினுடைய அதிபதி, மேஷத்தின் அதிபதி யார்? செவ்வாய், ரிஷபம் சுக்கிரன், மிதுனம் புதன், கடகம் சந்திரன், சிம்மம் சூரியன், கன்னி புதன், துலாம் சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் சனி, கும்பம் சனி, மீனம் குரு. இது யாரு? நான் காமேஸ்வரி சார். ஓகே. ஏன்னா நீங்க பிரேம்ல எனக்கு தெரியல. ரைட். இப்ப அடுத்தது வந்து அந்த ராசிக்கு வந்து அந்த பஞ்சபூதத்துல இருந்து எடுத்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்ப மேஷம்னா நெருப்பு அந்த மாதிரி. அதை யாருன்னா சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லும் போது ஒருத்தர் மீதி பேர் கவனிக்கணும். உங்க நோட்ல கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்படி பண்ணும்போது தான் உங்க மூளையில அது ஏறும். சரிங்களா? அப்பதான் ரோட்ல போகும்போது கேட்டா கூட உங்களால சொல்ல முடியும். நைஸா எழுதி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா மண்டையில ஏறாது. நெக்ஸ்ட் நானும் இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு தூரம் எடுப்போன்றதெல்லாம் டவுட் தான். வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப அந்த வீட்டினுடைய அதிபதி யார்? யார் அதிபதி? சொல்லிட்டாங்க சார். ஏதுங்க? அதிபதி சொல்லிட்டாங்க. தத்துவம் தான் இப்ப சொல்லணும் சார். தத்துவங்கள் சொல்லுங்க. மேஷம் நெருப்பு தத்துவம், ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று. இதை யார் சொல்றது? சுமதி சார். வேற ஆளா? சரி சொல்லுங்க. சாரி.
சிம்மம் நெருப்பு, கன்னி புதன், துலாம் காற்று, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சகம் நீர், தனுசு நெருப்பு, சனி நிலம், சனி கும்பம் வந்து மகரம் நிலம், கும்பம் காற்று, மீனம் நீர். ரைட்டு. Okay, sir. தௌலத் பீன் ஒருத்தவங்க இருப்பாங்களா, இருக்காங்களா? இருக்கேன். சரி. பேட்ச் ஃப்ளவர் ரெமடியில 38 மலர்களை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சொல்றேன் சார். இங்கிலீஷ்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பெல்லிங்கோட சொல்லணுமா சார்? ஸ்பெல்லிங்கோட சொல்லணுமா? நான் இவங்களை வித்தியாசமா கேட்டா இவங்க என்ன வித்தியாசமா கேக்குறாங்க. அவ்வளவு தெளிவாலாம் வேணாங்க. நீங்க அந்த ஃபிளாருடைய பேரை இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லுங்க போறோம். சரி சார், சொல்றேன் சார். சொல்லுங்க. ஆஸ்பன், மீதி பேர் எல்லாருமே நோட் பண்ணுங்க. அவங்க 37 ஃபிளார் சொல்றாங்களான்னு பாருங்க. நானும் 37ன்றேன். எல்லாரும் அமைதியாவே இருக்கிறீங்க. 38 ஃபிளார் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க தௌலத் பீன். ஒன்னு வந்து வாட்டர், ராக் வாட்டர் அண்ட் 39 வந்து ரெஸ்கியூ டைமண்ட். இது வந்து நம்மளுடைய குரூப்ல கேட்ட கேள்வி. இப்ப 37 ஃபிளாருடைய நேம் சொல்லுங்க வரிசையா. சொல்றேன் சார். ஆஸ்பன், ரைட். ப்ளம், ரெட் செஸ்னட், ராக் ரோஸ், செராட்டோ, ஜென்ஷன், டார்ச், லாவெண்டர், ஹார்ன்பீம், வைல்ட் வோட், செஸ்னட் பட், ஒயிட் செஸ்னட், வைல்ட் மஸ்டர்ட், ஆலிவ், impatient, water violet, agrimony, centaury, walnut, thorn, willow, elm, larch, pine, grass apple, star of Bethlehem, sweet chestnut, beech, chicory, pearvine, pine, rock water. The rock water மட்டும் பாறைகள் இப்ப இதெல்லாம் சொல்றது யாரு? தௌலத் பீன் சார். எங்க கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர் எல்லாம் அக்ரிமெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 45 வருஷமா. நீங்க ஒரு மனநிலைக்கு சொல்லி கொடுத்தீங்களா சார்? அங்க வரீங்களா நீங்க? அதான் கரெக்டா சொல்லிட்டே வராங்க. ரைட். நானும் எல்லா புக்கையும் எடுத்து போட்டு வச்சு பரட்டுறேன். இதை யாரா கண்டுபிடிச்சதுன்ட்டு. இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி. நம்ம 40 வருஷமா என்ன பண்ணிருக்கோம்? அக்ரிமணி, ஆஸ்பன், 4 இப்படியே தான் கத்துறோம். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் கத்து கொடுத்தது ஒரு சக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. பட் இவங்க சொன்னது எல்லாமே 38 மெடிசன் இருக்கா புக்ல? நோட் பண்ணீங்களா யாராவது? வெரி குட்.